இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் நடக்கும்? பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது அந்த உற்சவங்கள் முடிந்தவுடனே தீர்த்தவாரிங்கிறத பண்ணுவா. இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா, இன்னும் ஒரு சில ஆலயங்களில் இந்த மாசி மகம்னு சொல்கிறா இல்லையா, இந்த மாசி மகம், மகாமகம் போன்ற ஒரு சிறப்பு நாட்களிலும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். இன்னும் ஒரு சில ஆலயங்களில் அதுக்குன்னு தனியாக ஒரு சில நாட்கள்லாம் வச்சுருப்பா. இந்த நாட்களிலே கண்டிப்பாக தீர்த்தவாரி உற்சவம் இல்லாத நேரத்தில் கூட அந்த தீர்த்தவாரிங்கிறதெல்லாம் நடக்கும். இது எதற்காக இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீர்த்தம்னு சொன்னால் ஜலம், அதாவது தண்ணீர்னு சொல்கிறா. வாரி அப்படிங்கிற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய பொருளும் பார்த்தோம்னா தண்ணீர் தான். இந்த ரெண்டுமே தண்ணீர் தண்ணீர், அதாவது ஜலம் ஜலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் இருக்கு. இது என்ன சார் 2 தடவை எதற்காக இந்த வார்த்தைகள் இங்கே இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்ங்கிறது நமக்கு இருக்கும். அப்படியே தீர்த்தவாரி உற்சவத்தை மைண்டில் அப்படியே கொண்டு வந்து பாருங்களேன். என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் அந்த அஸ்திரதேவர் அப்படின்னு சொல்லுவா, அந்த ஒரு விக்கிரகத்தை கையில் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து அதுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து முடித்து விட்டு, கரையில் வச்சு எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்து முடித்து விட்டு, அந்த தீர்த்த குளமோ அல்லது நதியோ அல்லது சமுத்திரமோ அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு அப்படி ஸ்நானம் பண்ணுவா இல்லையா. முதல்ல அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா, அந்த விக்கிரகத்தை கையில் வச்சுண்டு அவர் அப்படியே ஸ்நானம் பண்ணுவார். அவரோடு இணைந்து எல்லா பக்தர்களும், அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் ஒன்றாக ஸ்நானம் செய்து எழுந்திருப்பார்கள் அல்லவா. ஆக அங்கே தீர்த்தம், அதாவது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுகிறது. இது என்ன சார், இது எதுக்காக தீர்த்தவாரி அப்படின்னு பேர் வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக தண்ணீர்னு சொல்கிறதுக்கும், அதாவது ஜலம்னு சொல்கிறதுக்கும் தீர்த்தம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. தீர்த்தம்ங்கிற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? பெருமாள் கோவிலில் போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாள் கோவில் தீர்த்தம், துளசி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக அந்த தீர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு புனிதத்தன்மையை குறிக்கிறது. இது தீர்த்தவாரின்னு சொன்னால் புனித தண்ணீர்னு அர்த்தம். தீர்த்தம்னு சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒரு பியூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். பியூரிட்டின்னு சொல்கிறத விட, பியூரிட்டினா கூட அது சுத்தம் தான், இதில் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது மிகவும் ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்திலே நமக்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும் சொன்னால், அந்த தீர்த்தவாரி என்பது புனிதத்தன்மையுடன் கூடிய ஒரு நீர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த புனிதத்தன்மையானது அங்கே எப்படி வந்து சேருகிறதுன்னு சொன்னால், அங்கே சுவாமியே ஸ்நானம் பண்ணுறார். சுவாமி ஸ்நானம் பண்ணுற அந்த இடத்திலே அந்த தீர்த்தவாரி என்பது நடக்கிறது. பொதுவாக பார்த்தோன்னா நமக்கு ஆலயத்தில் வந்து அபிஷேகங்கிறத பண்ணுறா. ஆலயத்திலே அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த இடத்தை பொறுத்தவரை அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த தீர்த்தம்ங்கிறதே கிடைக்கும். இங்கே பார்த்தோம்னா சுவாமியே அந்த தீர்த்த கரைக்கே வரார். அங்கே சுவாமியே ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த தீர்த்தம் முழுக்கவே புனிதத்தன்மையை அடைந்து விடுகிறது. அந்த நேரத்திலே அந்த உலக மக்கள் அனைவருமே அந்த இடத்திலே ஸ்நானத்தினை செய்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளே வர முடியாதவர்களும் கூட அந்த இடத்திலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த புனித தீர்த்தமானது இவர்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த தீர்த்தவாரி உற்சவத்திலே பங்கெடுக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கி விடுகிறது. உண்மையிலேயே இந்த தோஷத்தினை நீக்கக்கூடிய சக்தி என்பது தீர்த்தத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. அதாவது இந்த ஜலத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. வெறுமனே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஜலதோஷம் தான் வரும் இல்லையா. அதுதான் தோஷம்னு சொல்கிறோம், ஜலதோஷம்னே சொல்கிறோம். ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சுங்கிறாளே, என்ன அர்த்தம் அதுக்கு? ஜலத்தில் போய் அதுவும் ஒரு அழுக்கான ஜலத்தில் ஸ்நானம் பண்ணால் நமக்கு ஜலதோஷம் வரும். ஆனால் இந்த தீர்த்தவாரியிலே பங்கேற்றோமானால் நிச்சயமாக ஜலதோஷம் என்பது வராது. அந்த தோஷங்கள் அத்தனையுமே நீங்கிவிடும். இந்த புனித தீர்த்தத்திலே நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நம் உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களுமே நீங்கிவிடும். எதுக்காக இந்த தீர்த்தவாரி இங்கே பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் 10 நாட்களாக இறைவன் வந்து ஃபுல்லாக உற்சவம், ஃபுல்லாக பிரதட்சணம்லாம் வந்திருக்கும். தேர் உற்சவம்லாம் முடிச்சிருப்பா. முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தெல்லாம் பிராய்ச்சித்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிருப்பா. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு
மறுநாள் தான் சுவாமி போய் இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிற அந்த உற்சவமே நடக்கும். அந்த உற்சவம் நடக்கும் பொழுது அந்த விக்கிரகத்தின் மேல் பட்டிருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்பதோடு மனிதர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்குகின்ற வகையிலே இறைவனினுடைய அந்த அருட்பிரசாதமாக நமக்கு தீர்த்தமானது வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அவர் அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த தீர்த்தமே புனிதமடைகிறது. அதாவது இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து அந்த குளத்தினை புனிதமாக்குகிறோம். அது குளமாக இருந்தாலும் சரி, ஆறுகளாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, இறைவனினுடைய அருளாலே அந்த புனிதத்தன்மையானது அங்கே ரீசார்ஜ் செய்யப்படுகிறதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுனால இது இயர்லி ஒன்ஸ் வரைக்கும் தாங்குமா. ஒரு வருஷத்துக்கு அந்த நதியானது அந்த புனிதத்தன்மையை அப்படியே பெற்றுக்கொண்டிருக்கும். அது நதியோ அல்லது குளமோ, அந்த தீர்த்த குளம்னு சொல்கிறா இல்லையா, அந்த குளத்தினுடைய அந்த புனிதத்தன்மை ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும். மறுபடியும் அடுத்த வருஷம் உற்சவம் நடக்கும் பொழுது சுவாமி வந்து மறுபடியும் தீர்த்தவாரி உற்சவம் பண்ணும் பொழுது, தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் பொழுது மீண்டும் அந்த குளமானது ரீசார்ஜ் ஆகிடுறது. மறுபடியும் அந்த புனிதத்தன்மை என்பது அந்த குளத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இதுதான் அந்த தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.